ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் நிதிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடலைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ பொரிக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதை அதே பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அதை அடுத்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வறுக்கிறத வறுத்து எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது கொஞ்சமாக எள்ளு சேர்த்து நல்லா வெடித்து வர அளவுக்கு அதையும் வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ ஒரு முழு தேங்காவை பல்லா நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க பொரியில கொட்டி 2 ஏலக்காவை இடிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாவு ஊற்றிக்கிண்டுன்னா கார்த்திகை பொரி ரெடி. இப்போ அப்பம் செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு நாட்டு சக்கரை, கொஞ்சமா ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முழு வாழைப்பழத்தை போட்டுக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதையும் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இன்னைக்கு குழிப்பணியார சட்டியில் தான் ஊற்ற போகிறேன். அதில் நெய் ஊற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 2 பக்கமும் செவந்து வந்தோன்னா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் செவந்து வந்துருச்சு. அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். திருவண்ணாமலையில் மலையில் ஏற்றினோன்னா நம்மளும் வீட்டில் டிவியில் பார்த்துட்டு விளக்கு ஏற்ற ஆரம்பித்தாச்சு. மொத்தம் 27 விளக்கு ஏற்றணும். 27 நட்சத்திரத்தை குறிக்கிறதுக்காக 27 விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஏற்றுறது அவங்கவுங்க இஷ்டம். எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தமாக 67 தீபம் ஏற்றிருந்தோம். வாசல்ல, சாமி ரூம்ல, கிச்சன், பெட்ரூம் வாசல்ல எல்லாம் எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கலாம். பாத்ரூம் கிட்ட ஒன்று வச்சாச்சு. குப்பை வெளி இருந்தா அங்க ஒன்று வைக்கலாம். கொல்லை பக்கமும் வச்சாச்சு. அடுத்தது மாடியிலையும் வச்சிருக்கோம். அடுத்தது கிச்சன்ல அம்மிக்கல்லு கிட்ட ஒன்று வச்சாச்சு. கிச்சன் மூலையிலையும் ஒன்று வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணதை பொரி அப்பத்தை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் செஞ்சு சாமி கும்பிட்டோம். பாய். உப்பு தீபமும் ஏற்றிருக்கோம் பாருங்கள். இதேமாரியே நீங்களும் உப்பு தீபமும் ஏற்றி சாமி கும்பிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.